வணக்கம். இன்றைக்கி நான் கொள்ளு முளைக்கட்டி குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நேரம் காலையில் வச்சிட்டோம்னா காலையிலைக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சுட்டு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வச்சே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். உடம்பு இளைக்கணுங்கிறவங்களாம் அடிக்கடி கொள்ளு சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது எப்போவுமே சுண்டல், கொள்ளு பருப்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி கொள்ளு முளைக்கட்டி குழம்பு வைங்க. நான் ஏற்கனவே கொள்ளு குழம்பு, கொள்ளு பருப்பு, ரசம்லாம் வச்சுருக்கிறேன், பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொள்ளு முளைக்கட்டின குழம்புக்கு ஒரு 50 கிராம் கொள்ளை நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லாவே தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி முளை கட்டிடும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இந்த முளை கட்டின பயிரை சும்மாவே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். சிக்கன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நான் இது எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2-3 நாளாகவே ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் டைம் இருக்கும்போது செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பயிருமே, இந்த பாசிப்பருப்பு பயிர்லையும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு இப்படி முளைக்கட்டி செய்யலாம். கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி எல்லா பயிர்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இப்படி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி முளை கட்டிடும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 இருக்கும், சின்னதாக எடுத்துருக்கிறேன். 4 தக்காளி, கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். மசாலா நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஒரு 4 பட்டை சின்னதாக எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, சின்னதாக ஒரு கல்பாசி கொஞ்சம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு ஏலக்காய். இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிக்கலாம். சின்னதாக ஒரு 15 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதக்கிக்கலாம் மசாலாலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் இந்த பட்டை, கிராம், சோம்பு, கசகசா எல்லாத்தையுமே போட்டு அதையும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இதையும் வதக்கிட்டு தனியாக எடுத்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 மிளகு, 10-15 மிளகு இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் நீங்கள் வதக்கிக்கலாம். இது நீங்கள் சோம்பு, நம்ம சோம்பு கசகசா வதக்கும் போதே போட்டு வதக்கிருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தனியாக வதக்கிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 மிளகு இருக்கும். இப்போ இதையும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரியுது பார்த்திங்களா, ஜீரகம் கருகாமல் நம்ம இப்போ வறுத்து வச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை, தக்காளி, தேங்காய் எல்லாம் வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கம்மி பண்ணியே வதக்குங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளியும் போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி வதங்கி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தேங்காய் திருவலையும் போட்டு வதக்கிக்கலாம். அது வதக்கி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும், வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே கொள்ளு வேக போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொள்ளு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொள்ளு வேக விட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வேகட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதுக்குள்ளே மசாலாவும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வெந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப மசாலா போடும்போது திரும்பி வெந்துடும். இது நம்ம ஊற வச்சு முளை கட்டினதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் மசாலா இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நிறைச்சி எடுத்துருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள். இதையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்கி போடும்போது மசாலாவுக்கு போடும்போது நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. அடுப்பை கம்மி பண்ணிக்கங்க. மசாலா கருகாமல் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு, ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், 30 செகண்ட் வதக்கினா போதும். அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா வதங்கிட்டால் சீக்கிரம் பச்சை வாடையும் போயிடும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ எடுத்து குழம்புல கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுடலாம். இது தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம இது கூட கத்திரிக்காய் இன்னும் கட் பண்ணி போட போகிறோம். நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா. நீங்கள் கத்திரிக்காய் வேண்டான்னா இன்னொரு 50 கிராம் கொள்ளு கூட ஊற வச்சு 100 கிராம் கொள்ளு போட்டுக்கோங்க. கொள்ளு பருப்பு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ கொதிக்கட்டும். கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் இடையில கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு கூட ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போடல, ஒரு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாடையும் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மூடி வச்சிங்கன்னா பொங்குனாலும் பொங்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு பொங்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு இப்படியே திறக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது. இது நான்வெஜ் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பான்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டில். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மசாலா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் பக்கத்து அடுப்பில். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் வேண்டாம்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அது ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இந்த கடைசியில் தாளித்து கொட்டும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் ஒரு நேரமாக செஞ்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டுறதுக்கும் கடைசியில் இந்த மாதிரி தாளித்து கொட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டும் மணமாகவும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து குழம்புல கொட்டிடலாம். இப்போ எடுத்து கொட்டியாச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொள்ளு குழம்பு ரெடி. பாருங்கள் கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வாசனையிலே இருக்கும். நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நான்வெஜ்ஜி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.